மாதம் 15ஆம் தேதி தடைக்காலம் முடிஞ்சு தமிழகத்தில் இருந்து மீன்பிடிக்க போன மீனவர்கள் இதுவரை தரவைக்குளத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள மீனவர்கள் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு இலங்கையில இருக்கிறாங்க. ஒரு 150க்கு மேற்பட்ட மீனவர்களை இந்திய அரசாங்கம் மீட்டு கொடுத்திருக்காங்க. 150 பேர் இன்னும் சிறையில இருக்கிறாங்க. இதுல 20 பேருக்கு மேற்பட்டவர்களை படகு உரிமையாளர் படகுடைய ஓட்டுநர் சொல்லி தண்டனை கைதிகளாக 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இலங்கை பணத்துக்கு 44 லட்சம், ஒரு நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய், ஒரு நீதிமன்றத்தில் 50,000 அபராத தொகை விதிச்சிருக்காங்க. இதை உடனே இந்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி அந்த சிறையில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 180க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் நாட்டு படகுகளும் இலங்கை கடற்படை வசம் இருக்கு. ஒரு படகு 40 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கது. இது எல்லாமே மீனவர்களுடைய சொந்த பணம், கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த படகுகளை வாங்கிய பணம், அதை இலங்கை அரசாங்கம் வீணடிக்குது. அந்த படகுகளை மீட்டு கொடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபடுற இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை மத்திய அரசாங்கம் காக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.